Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல ரீசெண்டா லான்ச் ஆன Realme 13 Pro Plusங்கற 5G ஃபோன் வந்து பார்க்குறோம். இந்த ஃபோன் வந்து முழுக்க ஒரு பெஸ்ட் கேமரா ஃபோன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கேமராக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிமான ஃபோனும் கூட. இந்த ஃபோன் வந்து கோல்டு, கிரீன், பர்பிள்ங்கற மூணு கலர்ல வருது. இதுல கிரீன் வந்து வேகன் லெதர்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. மத்த ரெண்டு பார்த்தோம்னா கிளாஸ்ல வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோனோட பிரைஸ் பார்த்தோம்னா 33000 ல இருந்து 37000 வரைக்கும் இருக்கு. ஸோ ஒரு ப்ரீமியம் பிராண்டில் ஒரு பெஸ்ட்டு கேமரா ஃபோன் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரேம். இந்த ஃபோனில் ரேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 8GB, இன்னொன்று வந்து 12GB. ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசான ஆப்ஷனாக இருக்குது. ஸோ மினிமம் 8GB இருந்தது அப்படின்னா மல்டி டாஸ்கிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அது இல்லாமல் இவங்க 30 ஆப்ஸ் வந்து ஒரே நேரத்தில் ரன் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அது இல்லாமல் விர்ச்சுவல் ரேம் வந்து 12GB வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசான ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இன்டர்னல் ஸ்டோரேஜும் இந்த ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாக்ஷிப் லெவலில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 256GB 512GBங்கிற ஒரு மாசான ஆப்ஷனாக இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே இதில் நீங்கள் நிறையா ஃபைல்ஸ், ஆடியோஸ், வீடியோஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணாலும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் நிறைய இயர்ஸ் வந்து லாங் இயர்ஸாக ரன் பண்ணால் கூட இந்த ஃபோன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மாஸ் ஸ்டோரேஜ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 512GB நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 1,20,000 ஃபோட்டோ வரைக்கும் ஸ்டோர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. 1940 டிவி எபிசோடு வந்து ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு வந்து அது வந்து கெப்பாசிட்டி வந்து இருக்குது. இந்த ஃபோனில் வந்து கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் கிடையாது. ஏன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜே வந்து மாஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா OS. இந்த ஃபோனில் ரியல்மி கஸ்டம் OS UI 5.0 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் Android 14 பேஸ் பண்ணியிருக்கு. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அது இல்லாமல் அப்டேட் வந்து மினிமம் ஒரு 2 அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் 3 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி பேச்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இந்த ஃபோனில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பேட்ரி. ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெக்கமெண்டட் வந்து 5000 mAh பேட்டரி. இந்த ஃபோனில் 5200 வந்து மாசாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ப்ளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தோம் அப்படின்னா மாசாக கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட ஹெல்த் பார்த்தோம் அப்படின்னா 4 இயர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஃபோன் கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 37 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். மியூசிக்கும் வாட்ஸ்அப்பும் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக 73 மணி நேரம் வந்து பார்த்துக்கலாம். அது மாதிரி யூடியூப் பார்த்தோம் அப்படின்னா 18 ஹவர்ஸ் வந்து ஒன் டைம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 18 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ஸோ பேட்டரி ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து சிப்செட்டு. இந்த ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய சிப்செட் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1 ஸ்னாப்ட்ராகன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் யூஸ் பண்ணக்கூடிய லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 7th Generation 2. இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட்டு. இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் கிடையாது. இதனுடைய ப்ரைமரி ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.4 GHz ஸ்பீட் தான். இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 33,000 37,000 வரைக்கும் இருக்குது. இதில் ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஆனால் வந்து இவங்க கொடுக்கல, மிட்ரேஞ்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இந்த சிப்செட்டில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா டெய்லி டாஸ்க்லாம் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஹை பர்ஃபார்மன்ஸும் கூட வந்து நல்லா பண்ண முடியும். ஹெவியான டாஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. பட் ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது. அது மாதிரி வந்து ஜிபிக்கு பார்த்தோம் அப்படின்னா Adreno 710 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக சிப்செட்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜுக்கு ஒரு லெவல் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஹை லெவலாக எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது வந்து டிஸ்பிளே. இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே எக்ஸலண்ட்டாக இருக்குது. 6.7 inches வந்து ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெசல்யூஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD+ வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்ட் OLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் 1.07 பில்லியன் கலர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2000 வந்து பீக் நிட்ஸ் வந்து அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோட்டோவுடைய ஷார்ப்னஸ் பார்த்தோம் அப்படின்னா HDR-க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Gorilla Glass ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இந்த ஃபோனில் இருக்குது. அடுத்தது வந்து கேமரா. இந்த ஃபோன் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு பெஸ்ட்டு கேமரா ஃபோன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கேமராவுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் வந்து சோனி சென்சார் வந்து நம்பர் 1 சோனி சென்சார் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரியர் கேமரா பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் செட்டப்பில் இருக்குது. அதில் 50 MP வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் கேமரா வந்து அல்ட்ரா கிளியரில் இருக்குது. அதில் சோனி லிடியா சென்சர் 701 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. OIS-க்கான சப்போர்ட் இருக்குது. EIS-க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் கேமராவில் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா 8 MP லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம்
டெலிஃபோன் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 50 MP கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சோனி வந்து லிடியா சென்சர் 600 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மெயின் கேமராவும் சரி, அதுக்கப்புறம் டெலிஃபோட்டோ கேமராவும் சரி, ரெண்டுத்துலையுமே வந்து சோனி சென்சார் கொடுக்கறதுனால ஒரு ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் வந்து நீங்கள் எடுக்க முடியும். பிக்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியராகவும் உங்களுக்கு வந்து எடுக்க முடியும். அது மாதிரி குவாலிட்டியும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. அண்ட் ரெக்கார்டிங் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 4K வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பட்ஜெட்டுக்கு 8K கொடுத்துருக்கலாம், ஆனால் 8K கொடுக்கல. 4K வரைக்கும் தான் வந்து ரெசல்யூஷன் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 3x ஆப்டிக்கல் ஜூம் வந்து டெலிஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. 120x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம், சூப்பர் ஜூம் வந்து ஆப்ஷன் இருக்குது. வீடியோ ஜூம்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 32 MB வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து சோனி IMX615 வந்து மாசா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபி கேமராவிலும் மேக்ஸிமம் பார்த்தோன்னா 4K வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. வீடியோ ஜூம்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்லோ மோஷன் மட்டும் இல்லை, சப்போர்ட் இல்லை. அது மாதிரி கேமராக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா வந்து ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ஜூம் சப்போர்ட்டு, வீடியோ ஸ்லோ மோஷன் சப்போர்ட்டு, மூவி மோட் சப்போர்ட்டு, ஸோ பேசிக் அட்வான்ஸ்ட் எல்லாமே வந்து நிறைய லெவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து EIS, OIS, ஆட்டோ ஃபோக்கஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே 4K வரைக்கும் வந்து ரெசல்யூஷன் இருக்குது. இதனோட பிக்சர் குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக கேமராவோட ஃபீட்பேக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட் ஃபீட்பேக்காக நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்தது வந்து ப்ரைஸு. இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 8GB 256 வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 33,000 இன்றைக்கி இருக்குது. அதுவே நீங்கள் 12GB 512GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 37,000 இருக்குது. இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய இப்போ கரண்ட்டோடைய ப்ரைஸ். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனுடைய வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து லெதரில் பார்த்தோம் அப்படின்னா 186 கிராம் வருது. திக்னஸ் வந்து 8.41 mm வந்து வருது. கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா 190 கிராம் இருக்குது. திக்னஸ் வந்து 8.23 வந்து mm இருக்குது. இது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோனை வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து கனெக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப் சி போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து இல்லை, ஏன்னா இதில் யூஸ் பண்ணுறது 2 ஸ்லாட் மட்டும்தான். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நானோ சிம்மாக இருக்குது. ரெண்டுத்துலேயுமே வந்து மாஸ் ஸ்டோரேஜ் கொடுத்துறதுனால இதில் ஹைப்ரிட் சிம்முடைய இஷ்யூஸே வராது. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஒரு நல்ல இன்டர்னல் ஸ்டோரேஜை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டூயல் ஸ்பீக்கர் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான சவுண்ட் சிஸ்டம் வந்து இதில் எதிர்பார்க்க முடியும். அது மாதிரி வந்து ரியாலிட்டிக்கான சவுண்ட் எஃபெக்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வைஃபை, GPS, ப்ளூடூத்து, இந்த பேசிக்காக இருக்கிற எல்லா கனெக்டிவிட்டி ஆப்ஷனும் இதில் இருக்குது. பயோமெட்ரிக் பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான சப்போர்ட் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆடியோ ஜாக் வந்து டைப் சி பேஸ் பண்ணியிருக்கு. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து IP65 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மற்ற ஃபீச்சர்ஸ். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபைல் லாக் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, இவங்களே வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அது மாதிரி ஆப் லாக் வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆப் லாக் மூலமாக நீங்கள் எந்த ஆப் போனாலும் வந்து பாஸ்வேர்டு மூலமாக வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஒரு அன்ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து உங்களை மாரி எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு செக்யூரிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா AI ஸ்மார்ட் ரிமூவல் வந்து ஒரு ஆப் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் மூலமாக நீங்கள் எடுக்கிற பிக்சர் அல்லது அன்வான்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஏதாவது ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப் மூலமாக நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச்சுங்கிற ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் மூலமாக உங்கள் டிஸ்பிளேல வந்து ரெயின் ட்ராப்ஸ் இருந்தால் கூட உங்களுடைய அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபோனில் என்னென்ன ட்ராபேக் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ராபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட்டு தான். இந்த ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் ஒரு 25 to 30 ரேஞ்சில் இருக்க வேண்டிய இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 33 to 37 இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ராபேக்காக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 8K ரெசல்யூஷன் சப்போர்ட் இல்லை. இவ்வளோ காஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 8K சப்போர்ட் வந்து கொடுக்கல. இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் கார்ட் ஸ்லாட் வந்து இந்த ஃபோனில் இல்லை. பட் ஆனால் இது வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா இவங்க இன்டர்னலே வந்து பார்த்தோம் அப்படின்னா 256 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இது ரொம்ப பெரிய ட்ராபேக்காக சொல்ல முடியாது. அது மாதிரி எஃப்எம்க்கான சப்போர்ட்டும் இல்லை. ஸோ அதனால் இதுவும் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி NFC-க்கான சப்போர்ட்டும் இல்லை. இதுவும் வந்து ஒரு மினிமல் லெவல் ட்ராபேக் தான், ரொம்ப பெரிய ட்ராபேக்கும் இல்லை. ஸோ மெயினாக ட்ராபேக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 8K ரெசல்யூஷன் இல்லை. அதுக்கப்புறம் ஃபோனுடைய காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது.
சரி, இப்போ வந்து ரீசன் டு பை தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ரீசன் டு பை தான். ஏன்னா வந்து ரியல்மி வந்து ஒரு ஓப்போவுடைய சப் பிராண்ட், ஒரு ப்ரீமியம் பிராண்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு கேமரா ஃபோன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து கேமராவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா வந்து எக்ஸலண்ட்டான ஃபீச்சர்ஸ் வந்து நம்பர் 1 சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாஸ் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, மாஸ் பேட்ரி கொடுத்துருக்காங்க, ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோனு. அதுக்கப்புறம் டிஸ்பிளே டிசைன் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா ரீசன் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை தான். இந்த ஃபோன் வந்து எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்லிம்மான ஃபோன் சர்ச் பண்ணுறீங்க, அதுவும் வந்து எனக்கு கேமரா ஃபோன் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து இந்த ஃபோனுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசன் நாட் டு பைக்கு வந்து ஒரே ரீசன் தான், காஸ்ட்டு மட்டும்தான். காஸ்ட்டை குறைச்சாங்க அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷனாக இருக்கும். சரி, அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, இந்த பாக்ஸ்குள்ளே ஒரு ரியல்மி ஃபோன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டைப் சி கேபிள் இருக்கும், ஒரு அடாப்டர் இருக்கும், அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர் டூல் இருக்கும், ஃபோனுக்கான ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க, டிரான்ஸ்பரண்ட் கேஸு, யூசர் கைடு இருக்கும், அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபோனுடைய ஓவரால் யூசர் ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா 5க்கு வந்து 4.4 வந்து இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து யூசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நல்ல ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய யூசர் ரேட்டிங் சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.